வெல்கம் டு சந்திரமேக்ஸ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஸ்ட்ரெச்சிங்னா என்ன, கூலிங் டவுன்னா என்ன, அதை எப்படி பண்ணணும் அப்படின்ற டோட்டல் எக்ஸ்பிளனேஷனை இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் கொடுக்க போகிறோம். சரிங்களா? அதாவது ரன்னிங் எந்த அளவுக்கு இம்பார்ட்டண்ட்டோ அந்த அளவுக்கு ஸ்ட்ரெச்சிங்கும் கூலிங் டவுனும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரிங்களா? இதை நீங்கள் வீக்லி 2 டைம் பண்ணால் போதும். ஒன்று இண்டிவிஜுவல் ஸ்ட்ரெச்சிங் பண்ணாலும் சரி தான், இல்லை போத் ஸ்ட்ரெச்சிங். அதாவது ஒரு ஒர்க் அவுட்டோ ஒரு ஈவெண்ட்டோ நீங்கள் பண்ணிவிட்டு வந்ததுக்கப்புறம் உங்களோட மசில்ஸையும் உங்களோட போனு உங்களோட நர்வேஸ் இந்த மூணையும் கண்டிப்பாக நீங்கள் ஸ்ட்ரெச்சிங் பண்ணி ஆகணும். ஸ்ட்ரெச்சிங் பண்ணி அதை நீங்கள் ரிலாக்ஸேஷன் கொண்டு வர்றப்ப உங்களோட பாடியில் ஒரு ஸ்டிஃப்னஸ் தெரியாது. சரிங்களா? மெயின் என்ன அப்படின்னா, நம்ம இன்ஜுரியிலேருந்து நம்மளோட உடம்பை பாதுகாக்கணும் அப்படின்னம்னா நம்மளுக்கு ஸ்ட்ரெச்சிங் ரொம்ப ரொம்ப முக்கியம். சரிங்களா? நம்மளோட போனும் நம்மளோட நர்வேஸ் நம்மளோட மஸ்குலார் இந்த மூணு எந்த அளவுக்கு ஃப்ளெக்சிபிளாக வித் ஸ்ட்ரென்த்திங்காக இருக்கோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு நம்மளோட ஹெல்த் நம்மளோட ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டிக்கு நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? இதில் நம்ம மெயினாக நம்மளோட காப் மசில்ஸு, நம்மளோட ஆங்கிள், சரிங்களா, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குவாடிசெப்பு, அதுக்கப்புறம் ஹாம்ஸ்ட்ரிங் மசில்ஸு, அதுக்கப்புறம் குளூட்டஸ் மேக்ஸிமம் மீடியம் இந்த ரெண்டையும், நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் உங்களோட சைடு ஆப்ளிக் 2 சைடும், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களோட அப்பர் பாடியில் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களோட ஷோல்டர் ஸ்டிச்சிங்காக இருக்கட்டும், பைசெப்ஸ் ட்ரைசெப்ஸாக இருக்கட்டும், ஃபோர் ஆர்மாக இருக்கட்டும், சரிங்களா, அதுக்கப்புறம் உங்களோட சர்வைக்கல் பாயிண்ட்டாக இருக்கட்டும். சரிங்களா? இந்த பார்ட்ஸை ஃபுல்லாக நீங்கள் வீக்லி 1 டைம் யா 2 டைம், சரிங்களா, உங்களுக்கு எந்த அளவுக்கு டைம் கிடைக்குதோ அந்தளவுக்கு உங்களோட பாடியை ஃபுல்லாக ஸ்ட்ரெச் பண்ணி விட்டீங்க அப்படின்னா அடுத்த நாள் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? ரெண்டாவது இன்க்ரீஸ் ஒரு பிளட் சர்க்குலேஷன். சரிங்களா? உங்களோட மசில்ஸாக இருக்கட்டும், உங்களோட நர்வேஸாக இருக்கட்டும், உங்களோட போனாக இருக்கட்டும், சரிங்களா, அதை ஆக்டிவாகவே வச்சுருக்கும். சரிங்களா? இதில் நம்ம ஸ்ட்ரெச்சிங் பண்ணுறோம் அப்படின்னம்னா ரொம்ப கேர்ஃபுல், ரொம்ப ரொம்ப முக்கியம். இதில் நம்ம ஃபஸ்ட் டைம் பண்ணுறோம் அப்படின்னம்னா உங்களோட பாடியோட கண்டிஷனை பார்க்கணும். ரொம்ப ஸ்டிஃப்னஸாக இருக்கா, உங்களோட ரேஞ்ச் ஆஃப் மோஷன் என்ன அப்படின்றத நீங்கள் கண்டிப்பாக பார்க்கணும். என்னோடய பாடி எந்த அளவுக்கு வளைஞ்சு கொடுக்குது, எந்த அளவுக்கு ஃப்ளெக்சிபிளாக இருக்குன்றதை பார்க்கணும். சரிங்களா? இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா ஃபஸ்ட் டைம் பண்ணுறோம் அப்படின்னம்னா எடுத்த உடனே ரொம்ப ஸ்பீடாகவும் ஃபாஸ்ட்டாகவும் பண்ணிட வேணாம். எந்த அளவுக்கு அவங்களோட பாடி எங்கே போய் ஹோல்ட் ஆகுது அப்படின்றத நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கிறணும். சரிங்களா? அதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமானது என்னென்னா, சப்போஸ் இன்ஜுரி ஆகிருக்கீங்க அப்படின்னா, சரியா, அதாவது ஹேர்லைன் ஃப்ராக்சர் ஆகிருக்கு அப்படின்னா, மசில்ஸ் ஃப்ராக்சர் ஆகிருக்கு அப்படின்னா ஸ்ட்ரெச்சிங் அப்படின்றது நீங்கள் பண்ணவே கூடாது. ஃபஸ்ட்டு நோட் பண்ணிக்கோங்க. எனக்கு போனில் பெயின் வருது, எனக்கு மசில்ஸில் பெயின் ஓவராக இருக்குது, அந்த பெயின் என்ன அப்படின்றத ஃபஸ்ட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கிறணும். இது தெரியாமல் ஸ்ட்ரெச்சிங் பண்ணுங்கள் சரியாக போயிடும் அப்படின்னீங்கன்னா அது உங்களுக்கு ஒரு பெரிய நெகட்டிவ் பாயிண்ட்டாக தான் அமையும். சரிங்களா? இது ரொம்ப ரொம்ப முக்கியம். சரிங்களா? இந்த பாயிண்ட்டை நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னிங்கன்னா கூலிங் டவுன். இது தெரியும் கூலிங் டவுன்னா எந்த அளவுக்கு உங்களோட பாடியோட ஸ்ட்ரெஸ்ஸை ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னா கூலிங் டவுன் ரொம்ப ரொம்ப முக்கியம். எதுக்கு சொல்கிறேன்னா, உங்களோட ஃபிட்னஸோட ரொட்டீனாக இது கண்டிப்பாக இருந்தே ஆகணும். சரிங்களா? உங்களோட கார்டியோ ரிகவரியாக இருக்கட்டும், மசில்ஸ் ரிகவரியாக இருக்கட்டும், போன் ரிகவரியாக இருக்கட்டும், இன்ஜுரி ப்ரிவென்ஷனாக இருக்கட்டும், உங்களோட ஃப்ளெக்சிபிலிட்டியாக இம்ப்ரூவ் பண்ணக்கூடியதாகவும் இருக்கட்டும். கூலிங் டவுன் எந்த அளவுக்கு நீங்கள் ஒவ்வொரு ஒர்க் அவுட்டுக்கு அப்புறம் ஒரு 10 மினிட்டோ 15 மினிட்டோ பண்ணுறீங்களா, அது உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு பாசிட்டிவ் தாட்ஸை கொடுக்கும். சரிங்களா? இப்போ நம்ம பார்த்த ஸ்ட்ரெச்சிங்க்கு உண்டான டெமோ, கூலிங் டவுனுக்கு உண்டான டெமோ, சரிங்களா, டோட்டலாக நம்ம சந்திரமேக்ஸ் சேனலில் ப்ரொவைட் பண்ணிடுவோம். ஃபாலோ பண்ணாத ஸ்டூடெண்ட் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏன்னா வரப்போகிற எஸ்எஸ்சி ஜிடிஓ, வரப்போகிற ஆர்மி ஃபிசிக்கலுக்கு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? இதில் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தாலோ, ஸ்ட்ரெச்சிங்கை பற்றி, கூலிங் டவுனை பற்றி, ரிலாக்ஸேஷனை பற்றி, இதுக்கு முந்தின வீடியோவில் நம்ம பிஎம்ஐலேருந்து ஸ்டார்டிங் எண்டிங் வரைக்கும் ஒரு ஃபிசிக்கல் எப்படி ஆரம்பிக்கணும், எப்படி ஃபினிஷ் பண்ணணும் அப்படின்ற டோட்டல் எக்ஸ்பிளனேஷனை நம்ம சந்திரமேக்ஸ் சேனலில் கொடுத்துருக்கோம். சரிங்களா? இதில் ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு உண்டான டோட்டல் டவுட்ஸை எல்லாமே சந்திரமேக்ஸ் சேனல் 100% கிளியர் பண்ணி கொடுக்கும். சரிங்களா? இன்னொரு முறை திரும்பி சொல்லிக்கிறேன். ஸ்ட்ரெச்சிங் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட் யாராக இருந்தாலும் சரி, ஃபஸ்ட்டு உங்களோட ஹெல்த்தோட ரேஞ்ச் ஆஃப் மோஷன் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் ஸ்ட்ரெச்சிங் பண்ணால் போதுமானது. சரிங்களா? அவசரப்பட்டவனா இன்ஜுரி இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக ஸ்ட்ரெச்சிங் பண்ண தேவையில்லை. சரிங்களா? ஃபுல் ரெஸ்ட் அண்ட் ரிகவரி எடுத்தாலே போதுமானது. இப்போ ஸ்க்ரீனில் பார்த்த
ஸ்ட்ரெச்சிங் அண்டு கூலிங் டவுனுக்கு உண்டான எக்ஸ்பிளனேஷன் நல்லபடியாக புரிஞ்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்கள் ஃபிசிக்கல் இன்ஸ்ட்ரக்டர் செல்லத்துறை XPSF சந்திரமேக் சேனல். ஜெய் ஹிந்த், வந்தே மாதரம்.